ஹாய்! தீபாவளி நெருங்கிட்டே இருக்கு. எல்லாரும் எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்க. இன்னும் நான் எந்த வேலையும் ஆரம்பிக்கல. ஷாப்பிங் போல, எந்த ஸ்வீட்டும் செய்யல. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. இந்த தீபாவளிக்காவது 3 பேரும் சேர்ந்து புது ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஏன்னா ஒரு ஒரு வருஷமும் யாருக்காவது ஏதாவது ஒரு ட்ரெஸ் கிடைக்கவே கிடைக்காது. ராகுலுக்கு ஷர்ட் கிடைக்கும், பேண்ட் கிடைக்காது. எனக்கு வந்து சைஸ் பெருசா இருக்கும். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் கரெக்ட் டைமில் வந்து சேராது. அதனாலேயே இந்த மாதிரி 6 வருஷம் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஒரு வருஷம். எல்லாரும் ஃபேமிலியோடு சேர்ந்து மாலுக்கு போய் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு போனால், அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க செக்ஷனில் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் என்னோட நம்ம எத்னிக் செக்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே போய் தேடி பார்க்குறேன். என் சைஸில் இல்லவே இல்லை. எல்லாம் மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு இருக்குது. சரி நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஆதிய குட்டிக்கு போய் தேடலான்னு கிட்ஸ் செக்ஷன் போனால் அங்கே கேர்ள்ஸ் செக்ஷனில் ஒரு ட்ரெஸ்ஸை தொங்கிட்டு இருந்தது. போய் எடுத்து பார்த்தா ஏன் சைஸில் இருக்குது. ராகுல் வந்து பார்த்துட்டு இதை போய் ட்ரை பண்ணிட்டு வான்னு. ஐயோ நான் ட்ரை பண்ண மாட்டேன், இது குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸுன்னு சொன்னேன். அப்போது நீ போய் ட்ரை பண்ணியே ஆகிறேன்னு சொல்லி உள்ளே போய் ட்ரை பண்ணிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா அது எனக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. அவமானமாக போயிடுச்சு. கிட்ஸ் செக்ஷனில் எனக்கு ஃபிட்டாக ஒரு ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்துலேருந்து மாலில் போய் நமக்கு ட்ரெஸ்ஸே தேடக்கூடாது. இனிமேல் நமக்குன்னு தனியாக ஸ்டோர் இருக்கும்ல, அங்கே போய் தான் நம்ம ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான். இந்த வருஷம் அதான் சொல்லியிருக்கேன். நான் மால்லாம் வரமாட்டேன், எனக்கு தனியாக ஒரு ஸ்டோரில் போய் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தீபாவளி அப்படின்னாலே சின்ன வயசில் தான். இப்போல்லாம் அது பெருசாக இல்லை. சின்ன வயசில் இருக்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கும். லீவு, பாட்டி வீடு, அம்மம்மா வீடுன்னு ஊரை சுற்றலாம். ஆனால் என்ன பண்ணுறது, பெருசாகிட்டு வளர்ந்து குழந்தையோட சந்தோஷம் நம்ம சந்தோஷமாயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்கள் பலகாரம்லாம் வீட்டில் செய்வீங்களா, இல்லை வெளியே வாங்கி சாப்பிட்டுப்பீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முறுக்கு சீடெல்லாம் கொஞ்சம் வீட்டில் செய்யலான்னு இருக்கேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.